உலகெங்கும் வெற்றிக்காக அனுக்ஷணமும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய அளவில் நம்மை கீழ்த்தனமாகவும் ஏளனமாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் நாம எப்படியாவது எப்பாடு பட்டாவது மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தை மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த போர் தலைவியின் துணை இருக்க வேண்டும். அனுக்ஷணமும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாராகி தாயை மனதில் சுமக்க வேண்டும். சில பேருக்கு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது. வாராகி தாயை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வைத்து வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். அப்படி வழிபட்டா அந்த தெய்வத்தை எந்த திசையை பார்த்தா மாதிரி வைக்கணும் அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி அந்த தெய்வத்தின் படம் இருக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மாறியே தீரும். எப்போ நீங்கள் வராகி அம்மனின் பாதங்களை சரணாகதி அடைய தொடங்கிட்டீங்களோ உங்களை பற்றி இருக்கக்கூடிய பிணிகள், பீடைகள், தரித்திரம், உங்களின் இல்லத்தில் மூலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மூதேவி நிச்சயமாக வெளியேறியே தீரும். உங்களின் இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் வராகி அம்மனை விக்கிரக ரூபத்திலும் வழிபடலாம், படத்தின் மூலமாகவும் வழிபடலாம். இவை இரண்டும் சாத்தியமில்லாத சூழ்நிலையில் நீங்க ஒரே ஒரு விளக்கை ஏற்றும் பட்சத்தில் அந்த சுடரில் மிக பெரிய அளவில் பிரகாசமாய் வராகி தாய் தோன்றியே தீருவாள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த க்ஷணமே அடியோடு வேரோடு அழிப்பால் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது மனதார அந்த தாயை கும்பிடணும். அம்மா தாயே, எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரணும், எனக்கு துரோகம் செய்தவர்களும் என்னுடைய எதிரிகளும் மிகப்பெரிய அளவில் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை நீங்கள் அந்த தாய்கிட்ட வைக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த தாயே மிகப்பெரிய அளவில் படை தளபதியாய் விளங்கக்கூடியவள். அவளுக்கு தெரியும் யாரை அழிக்க வேண்டும், யாரை மிகப்பெரிய அளவில் வாழ்வில் உயர்த்த வேண்டும் அப்படின்னு. தன்னை நாடி மனமாற உருகி வேண்டக்கூடிய பக்தர்களை ஒருபோதும் அந்த தேவி கைவிடுவதே இல்லை. மிகப்பெரிய அளவில் தெய்வ ரூபத்தையும் மிருக ஸ்வரூபத்தையும் கொண்டதுதான் வராகி தாயின் உருவம். அந்த தாயை பற்றி இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த தாய் உங்களை நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்றது தான் அர்த்தம். மிகப்பெரிய அளவில் வராகி தாயின் அனுகிரகத்தோடு இந்த 2025 முதல் நீங்கள் வாழ்க்கையில் வளரப் போறீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த தேவிக்கு எவ்விதமான நெய்வேத்தியத்தை வைக்கணும் அப்படின்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த கிழங்கில் சிறிதளவு இனிப்பை சேர்த்து வைக்கும் பொழுது மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை இன்பமாக மாறியே தீரும். ஏன் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை வைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மகா சக்தியை கொண்டிருக்கக்கூடிய வராகி தாயின் சொரூபம் அசுர பலத்தை முகபாவனையில் வைத்திருக்கக்கூடிய காட்டுப்பன்றியை சார்ந்தது. அந்த காட்டுப்பன்றி பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தோன்றி எடுத்து உணவாக உட்கொள்ளும். அப்படிப்பட்ட உணவை நீங்க படைக்கும் பொழுது இந்த அகிலத்தையே காக்கும் அம்பாளின் அம்சத்தை கொண்ட வராகி தாயை நோக்கி உங்களால் வேகமாக நகர முடியும். அப்படி நகரும் பொழுது வெற்றிக்கு தடையாய் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அந்த க்ஷணமே பஸ்பமாகும். மிகப்பெரிய அளவில் உங்களால் வாழ்க்கையில் உயரத்தை அடைய முடியும். இந்த தெய்வத்தை யாரெல்லாம் கும்பிடலாம், யார் கும்பிடவே கூடாதென்ற கேள்விக்கு பதில் உங்களின் வாழ்க்கை உயர வேண்டும், கடனிலிருந்து நான் விடுபட வேண்டும், கஷ்டத்திலிருந்து நான் மீண்டு எழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருமே மனமாற கும்பிடலாம். நிச்சயமாக உங்களின் வாழ்க்கை மாறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களை வெறும் வெற்று காகிதம் தானே அப்படின்னு ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசி அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக அந்த வெற்று காகிதம்
ஒரு நாள் வானில் உயர பட்டமாய் பறந்தே தீரும், அதை பேசிய வாய்கள் அண்ணாந்து பார்க்கும். மிகப்பெரிய அளவில் வராகி அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோட நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றணும். நீங்கள் மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் சுமந்து கொண்டு வாராகி தாயை வழிபடக்கூடாது. இந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய சிறப்பான நாட்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச பௌர்ணமி. இந்த தினங்களில் நீங்கள் இந்த தேவியை நினைத்து விளக்கை ஏற்றும் பொழுது உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை நினைத்த வண்ணமே நடத்த முடியும். பல தடைகள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். வராகி தாயை நீங்கள் மனதில் சுமக்கும் போது தடைகள் விலகி மிகப்பெரிய அளவில் புதிய பாதைகள் பிறக்கும். அந்த பாதையில் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்களை பின்தொடர்ந்து வேகமாய் வெற்றி வந்தே தீரும். எந்த நேரத்தில் நாம் விளக்கை ஏற்றணும்? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த தேவியை நினைத்து விளக்கை ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களின் எண்ணங்களை இந்த பிரபஞ்சம் அப்படியே உங்கள் மனதில் இருந்து கிரகித்து நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி தந்தே தீரும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். உங்களின் வாழ்க்கை இனி வெற்றியை மட்டுமே தான் நோக்கி நகரும். அந்த ராஜராஜ சோழனே வாராகி தாயை கும்பிட்ட பிறகுதான் போருக்கே செல்வார் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தில் போய்கொண்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த போராட்டத்தில் வெல்ல வேண்டுமெனில் வாராகி தாயின் துணை நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும். இந்த தேவியை நினைத்து நீங்க வேண்டும் பொழுது மனதார ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி, ஊழ்வினையை தீர்ப்பவளே போற்றி, மகாவிஷ்ணுவின் அம்சமே போற்றி, புவனேஸ்வரி தாயே போற்றி, ஸ்ரீ சத்யநாயகியே போற்றி அப்படின்னு உங்களின் மனதில் உச்சரித்து கொண்டே உங்களின் வேண்டுதலை நீங்கள் வைக்க வேண்டும். நிச்சயமாக வாராகி தாயை நாடிய பக்தர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை. கையில் ஆயுதம் ஏந்தி ஆக்ரோஷமாய் விளங்கும் இந்த உக்கிர தெய்வத்தை வழிபடலாமா என்ற ஐயத்திற்கு இந்த பிரபஞ்சம் அளிக்கும் பதில் யாதெனில் நிச்சயமாக வழிபடலாம். தெய்வங்கள் கையில் ஆயுதங்களை ஏந்துவதன் நோக்கமே எந்த விதமான கெட்ட எண்ணங்களையும் தனது மனதில் சுமக்காமல் அனுக்ஷணமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அப்பாவிகளை காக்கவும், அவ்வகையான அப்பாவிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாவிகளை அழிப்பதற்காக மட்டுமே. ஆகையால் வாராகி தேவி மீது அன்பும் நம்பிக்கையும் இருக்கக்கூடிய அனைவருமே நிச்சயமாக இந்த ஆண்டில் வெற்றி பெற முடியும். இனி உங்களுடைய வாழ்க்கை உயரத்தை நோக்கி மட்டுமே தான் நகரும். இனி சரிவை எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வ செய்தியை பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களுடைய செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னா அந்த திவ்ய சொரூபம் வாய்ந்த வாராகி தாயை நீங்கள் நெருங்கி போக போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். காரணம் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படிதான் நடக்கும். இல்லைனா நீங்கள் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளே ஏற்பட்டு இருக்காது. உங்களை நெடுநாளாக வாட்டி வதைக்கும் தீராத நோய்கள் நிச்சயமாக இனி தீர்வுக்கு வந்தே தீரும். பல நாளாக கடனால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கடனிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். பல நாள் கனவுகள் இனி நிச்சயமாக பலித்தே தீரும். எத்தனை பேர் உங்களை மண்ணில் மிதித்து புதைத்தாலும் அவர்கள் முன்னிலையில் நீங்கள் விருட்சமாய் வளர்ந்தே தீருவீர்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ஆன்மீக தகவல்களையும் ராசி பலன்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். நன்றி.